கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருக போகிறீங்க. மந்தை பெருகுவது போல் நீங்கள் பெருக போகிறீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கப் போகிறது. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நான் புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். அப்படி என்றால் வாக்குத்தத்தம் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியம் நடக்க வேண்டும். அப்போ புதிய காரியம் நடக்க வேண்டும். அப்போ புதிய காரியம் யார் கொண்டு வருவா? புதிய காரியம் எப்படி உங்கள் வீட்டுக்கு வரும்? புதிய காரியம் உங்கள் குடும்பத்துக்கு, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு, நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதாவது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இந்த நாட்களிலே இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்று கேட்டால், புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன். அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள், பழைய காரியத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பழைய வருமானம், பழைய அன்பு, பழைய சமாதானம், பழைய வீடு, இதெல்லாம் பழசாகவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு உன் கண்ணில் பார்க்காத ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் கண்ணு பார்க்காத புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்படின்னா அதிசயங்களை காண பெண்ண வைக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ எப்படி அதிசயம் நடக்கும், எப்படி புதிய காரியம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போது முதல்ல நம்ம வெளிப்பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்க வேண்டும் என்றால் உள்பிரகாரமாக நம்முடைய ஆவி புதிதாக்கப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பழைய கசப்பு, பழைய வெறுப்பு, பழைய பிரிவினை, பழைய சண்டை, 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பிரச்சனை, 3 வருஷத்துக்கு நடந்த பிரிவினை, இது எல்லாமே உள்ளத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், புதிய காரியம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்காது. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அவர் பழைய காரியத்தை எடுத்து போட்டுட்டு புதிய காரியத்தை தருவேங்கிறார். உங்கள் உள்ளத்திலே அப்படின்னு போட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே. எசேக்கியேல் 36:26, உங்கள் உள்ளத்திலே, அதாவது உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அதாவது ஆவியில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருத்தை உங்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதனை எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போனா ஆவியானவர் புதிதாக்குற ஆவியானவர். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்க தூண்டுகிற ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர் என்று ஆவியானவர் பல தரப்பில் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறாரு. ஆனால் ஆவியானவர் புதிதாக்கும் ஆவியானவர் அப்படிங்கிற அந்த வல்லமை உங்கள் மேலே இறங்க போகிறது. ஆவியானவர் தான் உங்களை புதுசாக மாற்ற போகிறாரு. ஆவியானவர் தான் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. ஆவியானவர் தான் புதிய கிருபை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ கர்த்தர் சொல்ல புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசிலிருந்து எடுத்து போட்டு அப்படிங்கிறார். அப்போனா உங்கள் உள்ளத்தில் கல்லுன்னு என்ன அர்த்தம்? போராட்டம், நெருக்கம், சண்டை, பிரிவினை, இதெல்லாம் கல். அப்போ இந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதுதான் புதிதாக்கும் ஆவியானவர். புரியுதுங்களா? இந்த புதிய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே புதுசாக மாறிடும். வேலை புதுசு, வருமானம் புதுசு, அன்பு புதுசு, சமாதானம் புதுசு, இரக்கம் புதுசு, தயவு புதுசு, வெற்றி புதுசு, விடுதலை புதுசு, எல்லாமே புதுசாக மாற்றிடுவார். அப்போ யார் மாற்றுறா அப்படின்னு கேட்டால் புதிதாக்கும் ஆவியானவர். உங்கள் வாழ்க்கையை புதிதாக்கும் ஆவியானவர். சரிங்களா? அப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் பொய்தான. அப்படின்னா புதிய காரியம் நடப்பதுக்கு உண்டான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் புது சிருஷ்டியாக மாற முடியும். இப்போ புதிய காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எதுக்குள்ளே இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லிக்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. அப்போ புதிய காரியம் ஏன் நடக்கலை? புதிய அற்புதம் ஏன் நடக்கலை? புதிய அதிசயம் ஏன் நடக்கலை? இப்போ பார்த்துக்கொள்ளுங்க.
இப்போ நீங்கள் ஒரு இடத்துல 50,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க, இன்னொரு இடத்துல 1 லட்சம் சம்பளத்துக்கு திடீர்னு ஒரு வேலைக்கு போயிடுறீங்க, அதுக்கு பேர் புதிய காரியம். அப்போ உங்கள் பிள்ளைகளை காலேஜில் சேர்க்குறீங்க, பணம் கட்ட முடியல, ஆனால் இன்னொரு காலேஜில் நீங்கள் பணம் கட்டணும் வந்து சேருங்க, புதிய காரியம். உங்கள் பிள்ளைகள் திரும்ப முடிக்காமல் இருக்குது, நீங்கள் நகை போடுறத போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சம்மந்தம் வருது, புதிய காரியம். அப்போ இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகுது, நடக்க வைக்க போகிறாரு, புதிய ஆவியானவர் செய்ய போகிறாரு. அப்போ அதுக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போனா நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம இயேசுக்குள்ளே இருக்கணும். இயேசுக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ இயேசுக்குள்ளே இருந்தால் இயேசுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும், இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும், இயேசுவின் சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும், இயேசுவின் கிருபை நமக்குள்ளே இருக்கணும், இயேசுவின் அற்புதம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம என்னவா மாறிடுறோம் கேட்டிங்கன்னா, புது சிருஷ்டி, புது படைப்பை என்ன செஞ்சிடறோம்? நம்ம மாறிடுறோம். அப்புறம் சொல்கிறாரு, பழையவைகள் எல்லாமே என்ன செஞ்சிருது? ஒழிந்து போகிறது அப்படிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், பழைய மனிதனை களைத்து போட்டு. கொலைசர் சொல்லப்பட்டிருக்கு, பழைய மனிதனை களைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். கொலைசர் 3:10 சொல்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கோப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்க? தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே புதுசு. அன்பு தரிக்கணும், சமாதானம் தரிக்கணும், தயவு தரிக்கணும், பரிசுத்தம் தரிக்கணும், உயர்வு வெற்றி தரிக்கணும், ஞானம் தரிக்கணும். இதெல்லாம் தரித்து நீங்கள் என்ன செய்யணும்? வாழும்போது நம்ம புது மனிதனாக என்ன செஞ்சிடறோம்? மாறிடுறோம். ஏசாயா 43:1 சொல்கிறது, இப்போதும் யாக்கோப்பை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்கிறாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல் அழைத்தேன், நீ என்னுடையன்னு உன்னை சொல்கிறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய காரியங்கள் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாறிடுறோம். ஆனால் அவர் உருவாக்குறார், புதிய காரியத்தை கொடுத்து புதிய காரியத்தை சொல்லி நம்மளை என்ன செய்கிறாரு? உருவாக்குறாரு. மாத்திரமல்ல, சங்கீதம் 104:30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குறீர். அப்போ எப்போ இந்த புதிய காரியம் நமக்கு நடக்குது அப்படின்னு கேட்டால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது. சங்கீதம் 104:30 நம்முடைய வாழ்க்கையில் எப்போது புதிய காரியம் நடக்குது? புதிய அற்புதம் எப்படி நடக்குது? புதிய அதிசயம் எப்படி நடக்குது? கெட்டவன் எப்போ நல்லவனாக மாறுறான் அப்படின்னு கேட்டால், அவர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் உருவாக்கப்படுகிறது. பூமியின் ரூபத்தை என்ன செய்கிறார்? மாற்றுறார். பூமியின் ரூபத்தை என்ன செய்கிறார்? மாற்றுறார். நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் புதிதாக படைக்கப்படுகிறோம், புதிதாக உண்டாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரம் அது மறுரூபமாகிறது. அது மாத்திரமில்ல, பூமியின் ரூபத்தை கூட ஒரு புதிதாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அதுதான் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது. வசனம் அழகாக சொல்லுதுங்க, சங்கீதம் 104:30 அவருடைய ஆவியை நமக்குள்ளே வரும்போது அல்லது ஆவியை அனுப்பும்போது ஆவிகள் சிருஷ்டிக்கப்படும், உருவாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? நீங்கள் வரவேற்கணும். பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடணும். அப்போ கூப்பிடும்போது அவர் நம்மகிட்ட வருவார். இப்போ யோவான் 3:5-8 என்ன சொல்லுன்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்த ஆவிக்குள்ளே வளரும்போது எப்படி இருக்கிறோமா? ஒரு காற்று போல் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். இப்போ காற்று உஸ்ஸுன்னு காற்றடிக்குது, சத்தம் கேட்குது, ஆனால் அந்த காற்றை நம்ம பார்க்க முடிகிறதா? காற்று மரம் ஆடுது, மரக்கிளைகள் ஆடுது, சத்தம் கேட்குது, ஆனால் அந்த காற்றை நம்ம பார்க்க முடிகிறதா? அதே போல தாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். நமக்குள்ளே இருக்கிறவரை நம்ம பார்க்க முடியாது. நமக்குள்ளே இருந்து பல காரியங்களை செய்கிறார். அவர் தான் கிருபையின் ஆவியானவர், அவர் தான் தேற்றரவாளன், அவர் தான் ஞானத்தின் ஆவியானவர், அவர் தான் உற்சாகத்தின் ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிக்கணும், நீங்கள் தேடணும். எனக்குள்ளே வாங்க ஆவியானவரே, எனக்குள்ளே செயலாற்றுங்க ஆவியானவரே, என் பழைய வாழ்க்கையை எடுத்து போட்டு புதிய வாழ்க்கையை தாங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய
காரியங்களை புதிய காரியமாட்டோம். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. புதிய காரியம் நடக்க வேண்டுமா? புதிதாக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா இந்த காரியம் நடக்கும். அதனால் ஆவியானவரை கூப்பிடுங்க, புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வேளையில் புதிதாக்கும் ஆவியானவர், புதிய காரியத்தை செய்கிற ஆவியானவர், புது சிருஷ்டியாக மாற்றுகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு கடந்து வரட்டும். ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதான ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள்ளே வந்துட்டேன்னா பழைய காரியத்தை சுட்டரித்துட்டு புதிய காரியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கள். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மையமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரமும், எல்லா கனமும், எல்லா புகழும் இயேசு ஒருவருக்கே. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.